வெல்கம் பேக் டு ஜேஎஸ் கிரியேஷன். தமிழ்நாட்டில் 2024-25 ஆண்டிற்கான ஆர்டிஇ அட்மிஷன் நேற்று தொடங்கிவிட்டது. சுமார் 8203 பள்ளிகளிலிருந்து 1,38,000 சீட்டு இருக்குது. அதாவது தனியார் பள்ளிகளில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி திட்டம். எல்கேஜி மற்றும் 1ஆம் வகுப்பிற்கான சேர்க்கை நேற்றிலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு குழந்தையை எல்கேஜியில் சேர்க்க வேண்டுமென்றால் அந்த குழந்தை 1/8/2020 31/7/2021 அந்த குழந்தை பிறந்திருக்க வேண்டும். நம் குழந்தையை 1ஆம் வகுப்பில் சேர்க்க வேண்டுமென்றால் அந்த குழந்தை 1/8/2018 31/7/2019 அந்த குழந்தை பிறந்திருக்க வேண்டும். தனியார் பள்ளிகளில் இலவச கல்வி திட்டத்தில் சேருவதற்கு பெற்றோர்களுக்கு ஒரு சில தகுதிகளை அரசு நிர்ணயம் செய்துள்ளது. அதாவது பெற்றோரின் ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். என்னென்ன டாக்குமெண்ட் வேண்டும் என்பதை பார்ப்போம். முதலில் குழந்தையுடன் பர்த் சர்டிஃபிகேட், பெற்றோரின் இன்கம் சர்டிஃபிகேட், இருப்பிடச் சான்றிதழ், ரேஷன் கார்டு, குழந்தையின் ஆதார் கார்டு, பெற்றோரின் ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆஃப் ஸ்டூடெண்ட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மற்றும் நோட்டரி பப்ளிக்கிடம் வாங்கிய அஃபிடவிட். உங்களுக்கு டைம் மே மாதம் 20ஆம் தேதி வரை இருக்குது. அதனால் பொறுமையாக மிஸ்டேக் இல்லாமல் அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் உள்ள 5 ஸ்கூலில் நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் கொடுக்கலாம். அதாவது 1 கிலோமீட்டருக்கு உள்ள ஸ்கூலு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அது அப்படி இல்லை. நீங்கள் 5 கிலோமீட்டருக்குள்ளே எந்த ஸ்கூலை வேணால் நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் கொடுக்கலாம். வீக்கர் செக்ஷன் கேட்டகரியில் அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இன்கம் 2 lakhsக்குள்ளே இருக்கணும். நீங்கள் மற்ற கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா இன்கம்மை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எவ்வளோ வேணாலும் இன்கம் இருக்கலாம். கம்யூனிட்டி மட்டும் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அதுவே போதும். அப்ளை பண்ணுறதற்கு rte.dnschools.government.in என்ற வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். அதில் போனீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் அப்ளிகேஷன் என்ற ஒரு டேப் ஒன்று வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா குழந்தையோட பேர், டேட் ஆஃப் பர்த் போட்டு ஒரு பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிரும். அதுலேருந்து நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ண வேண்டியதுதான். உங்களால் ஃபில்அப் பண்ண முடிஞ்சால் ஃபில்அப் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் பக்கத்தில் உள்ள ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய் ஃபில்அப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணுறது, அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது மிஸ்டேக் வந்தால் எப்படி கரெக்ட் பண்ணுறது, எல்லா டீட்டெயிலும் கிளியராக கொடுத்துருக்கோம். போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க. தேங்க்யூ.